அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் உகந்தமான நாளுங்க. இந்த நாளில் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு விசேஷமான வழிபாட்டு முறையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சன்னதியிலையோ இல்லை வீட்டில் கூட நம்ம செய்யலாங்க. வெற்றிலை தீபம் ஏற்றுவது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம சில்வர் தட்டுலையோ இல்லை ஒரு பித்தளை தட்டு அப்படியும் செய்ய முடியல அப்படின்னா, வாழை இலையில் இந்த மாதிரி பறித்து கழுவிட்டு சந்தனத்தை நல்லா குழப்பி எடுத்துகிட்டு 6 வெற்றிலையை பறித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த வெற்றிலையில் காம்பெல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் சரவண பவ அப்படின்னு சொல்கிற எழுத்துக்களை ச ர வ ந ப வ அப்படின்ற 6 எழுத்தையும் நீங்கள் 6 வெற்றிலையிலையும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த முறையை நம்ம பின்பற்றுவதனாலே நம் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்ம முருகப்பெருமான் உள்ள சந்நிதியில் இருக்கிற எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த வழிபாட்டு முறையை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை முடிஞ்ச அளவுக்கு செய்து பாருங்கள். செவ்வாய்க்கிழமை வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இது ஹோர நேரம்னு சொல்கிற ஒரு நேரத்தில் காலையில் 6 to 7 மணிக்கோ இல்லை அது முடியாது அப்படின்னா மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளேயோ, அதுவும் முடியாதுன்னா நைட்டு 8லேருந்து 9 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் மேம்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு மன அமைதியும் உங்களுக்கான ஒரு தீர்வே இல்லாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உங்கள் முருகர் கூட இருந்து உங்களுக்கு துணையாக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் செய்து பாருங்கள். இப்போது இந்த மாதிரி 6 வெற்றிலையும் காம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சாச்சு. நடுவில் குங்குமத்தால் நீங்கள் ஒவ்வொரு வெற்றிலைக்கும் பொட்டு வச்சுடுங்க. பொட்டு வச்சதுக்கப்புறம் சாமந்தி பூவை எடுத்து மேல் நோக்கி 6 பூவையும் நீங்கள் ஒவ்வொரு இதாக வச்சுட்டு வந்துட்டு பிறகு இந்த அகல் தீபம் 1 தான் எடுக்கணும். அகல் தீபம் ஒன்றுலேயே நீங்கள் ஏற்றலாம். இல்லை 6 வெற்றிலைக்கும் 6 தீபத்தையும் நீங்கள் வச்சு ஏற்றலாங்க. நான் ஒரே ஒரு தீபம் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி தான் முதல் நாள். அதனால் இந்த அகல் விளக்கு கீழே நல்லா சந்தனத்தை பூசி அதுக்கு நடுவில் குங்குமத்தை வச்சுட்டு அந்த அகல் விளக்கை நடுவில் எடுத்து வச்சு அதில் வெற்றிலை காம்பு வெற்றிலை நம்ம 6 காம்பு கிள்ளி வச்சு இல்லைங்களா, அந்த வெற்றிலை காம்பை அந்த அகல் தீபத்தில் வச்சு அதில் நல்லெண்ணெயோ இல்லை சுத்தமான நெய்யோ ஊற்றி நம்ம விளக்கு திரி சாதாரண திரி போடக்கூடாது. பஞ்சில் செய்த அதை பருத்தி அதில் செய்த திரியை தான் நம்ம அதில் போட்டு கிழக்கு பக்கமாக வேண்டுதலை அளிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் வெற்றிலை தீபம் ஏற்றுவது உங்களுக்கு வீடியோவில் போடுறேன்.